உறவுகளை உருவாக்குறது தான் கான்சியஸ் பொட்டன்சிங்க. இங்க ரமண மகர்ஷி இந்த கான்சியஸ் பொட்டன்சியை தான் காட்டுறாரு இந்த வார்த்தை மூலமா. எனை அழித்து இப்போது எனைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலான்னு பெருமானுடைய ஆண்மையை குத்தி காட்டுகிறார். இந்த மாடர்ன் டே லாங்குவேஜ், ஜென்சி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு பரமாத்வைத அனுபூதி கொடுக்கலனா நீ பொட்டப்பையடா அப்படிங்கிறாரு. ஆனா அதை சொன்னாலும் பெருமான் கிளர்ந்தெழுந்து அனுபூதிதான் கொடுப்பார், உறவை முறித்துக் கொள்ள மாட்டார்ங்கிற ஆழமான ஸ்ரத்தை கலந்து, அந்த ஸ்ரத்தை மலர்ந்து போன உறவுங்கிறதுனாலதான் அவ்வளவு போல்டா சொல்றாரு. இதை விட ஆழமான ஸ்வீட்டான உயிருக்கே இனிமையான ஒரு ஃபிளர்ட்டிங்க பார்க்கவே முடியாது. ரமண மகர்ஷி என்ன அழகா அவருடைய சீக்ரெட் லைஃப் திறந்து வைக்கிறார் பாருங்க. இதை படிங்க. உடனே நித்யானந்தர் காது வைக்க சொல்றாரு, டைப் பண்ண ஆரம்பிச்சாரு, டைட்டில் போட ஆரம்பிச்சாரு. இப்ப நான் சொன்னாலும் சொல்லலாம் பண்ணாம இருக்க போறீங்களா? நான் சொல்றதை முழுசா புரிஞ்சுக்கீங்க. ஸ்ரத்தையோட, அதாவது உங்க பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு தெரியணும் உங்க வாழ்க்கையில கட்டாயமா அவங்களதான் நீங்க ப்ரையாரிட்டியா வச்சு முடிவெடுப்பீங்க, அவங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அந்த ஸ்ரத்தையை கொடுக்கணும். முதல்ல அவன் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கட்டும், நான் அப்புறமா அவனுக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குறேன். நடக்காது. நாம் துவங்குவதுதான் நம்மை தேடி வரும். நாம எந்த உணர்வோட ஆரம்பிக்கிறோமோ அந்த உணர்வு நிலையில இருக்கவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க, நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க.